ஹாய் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை சுண்டைக்காய் சாம்பார். அது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சது என்னன்னா சுண்டைக்காய் சாம்பார் தான். அது எப்படி செய்யணுன்ற ரெசிபி இப்போ பார்க்கலாம். நல்லா ஒரு அழகு பருப்பு வேக போட்டணும். துவரம் பருப்பு வேக போட்டு குக்கரில் போட்டு 2 விசில் மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டுணும். வேக போட்ட அப்புறம் அது நல்லா வெந்துட்ட உடனே இறக்கி வச்சிடணும். அந்த பச்சை சுண்டைக்காவை வாங்கி வந்து கழுவி அலசிட்டு நல்லா நசுக்கணும். நசுக்கி அதை ஒரு நசுக்கு நசுக்கி வச்சிடணும் சுண்டைக்காவை. வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் அரியணும். ஒரு பெரிய பெரிய சைஸில் அரிஞ்சு இவ்வளோ வைக்கணும். அதுக்கப்புறம் பூண்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அவ்வளோ வைக்கணும். அதை நல்லா நீட்டாக பல்லாக அரியணும். அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம் பூண்டு 2 அரிஞ்சு வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றின உடனே 4 வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா படபடன்னு வெடித்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டு அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி அது கூட அது கொஞ்சம் வதங்கின உடனே அந்த பச்சை சுண்டைக்காவை எடுத்து போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி கொஞ்சம் சிவக்க வந்த உடனே நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு போட்டு வேக வைக்கணும். தக்காளி மட்டும் போடக்கூடாது. போட்டு வேக வச்சு அந்த வேக வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அது பச்சை சுண்டைக்காய் அது வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சு அதை கரைச்சி இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அந்த புளி அதை கரைச்சி ஊற்றி அது வந்து சாம்பாரில் ஊற்றணும். ஊற்றி சாதா சாம்பார் வைக்கிற மாதிரியே டேஸ்ட் பார்த்துக்கணும். பார்த்து எடுத்து இறக்கிட்டு அதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி மறுபடியும் நறுக்கி கடாயில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போடக்கூடாது. கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கி அதில் ஊற்றிடணும். தாளிச்சு கொட்டிடணும். கொட்டிட்டு இதை கலந்து சாப்பிட்டு பார்த்தா சாம்பார் அவ்வளோ சுவையாக இருக்கும். சுண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. ரொம்ப ஹெல்த்தி. ஆமாம், இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா பச்சை சுண்டைக்காய் இல்லையா, அது சுகருக்கும் நல்லது. அதனால இந்த பச்சை சுண்டைக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க செய்யலாம். துவரம் பருப்பு ஒரு அழகு எடுத்துன்னு அதில் போதுமான அளவு தண்ணி ஊற்றி இது ஆல்ரெடி எவ்வளோ நேரம் ஊறி இருக்கு? இதுவா ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போடணும். மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டேன். இதில் போட்டு இந்த வேக வைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் வந்தது 2 விசில் வந்ததுன்னா போதும். குக்கரை நல்லா மூடி விசில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த பச்சை சுண்டைக்காவை எடுத்து நசுக்கி வச்சுக்கணும். அது இப்போ நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதையும் அலசி வச்சிருக்கேன். சும்மா 1-2 அடிச்சா சும்மா 1 மாதிரி அடிச்சா போதும். அப்படி வெங்காயத்தையும் இவ்வளோ பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடைசியாக. இது முதல்ல தாளிக்கிறதுக்கு, இது கடைசியாக தாளிக்கிறது. இப்போ என்ன எல்லா சுண்டைக்காவையும் இடிச்சு வச்சுக்கிறேன். சரி, அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டேன். இந்த சுண்டைக்காவை நல்லா இந்த பாத்திரம் எல்லாத்தையும் நசுக்கி வாரி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெறும் வெந்தயம் மட்டும் போட்டுக்கணுமா? எண்ணெய் நல்லா காஞ்சிடும். கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன்.
வெந்தயம் வச்சோம்னா வெங்காயத்தையும் பூண்டையும் போடணும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா இந்த சுண்டைக்காய் நசுக்கி வச்சுக்கிட்டு எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுண்டைக்காய் வதங்கின உடனே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடணும். இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அது வேக? இது ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். வதங்க ஒன்று போட்டுருவோம். சரி. சுண்டைக்காய் இப்போ கொஞ்சம் சவந்துருச்சு. சவந்த உடனே சுண்டைக்காய் வெங்காயம் மிளகாத்தூள் போதும்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றிட்டா சரியாக போயிடும். அது வேகிறது. இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். இதை நல்லா கொதிச்சு வேகணும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டோம்னா இந்த மூடி எடுத்து மூடிடுறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். சரி. வெந்த அப்புறம் பொடி ஊற்றி புளி ஊற வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அந்த குக்கர்லேருந்து பருப்பு விசில் எடுத்துட்டு பருப்பு வெந்துருக்குதான்னு பாருங்க. பருப்பு நல்லா வந்துட்டு இருக்குது. அதை சும்மா கடையில் நான் அப்படியே இது பண்ணிவிட்டாவே போதும். அந்த பருப்பை எடுத்து நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு புளி ஊற வச்சுருக்கிறத வடிகட்டணும். இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா வரும். சுண்டைக்காய் எவ்வளோ வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. எடுத்து இதில் ஊற்றிட்டா எடுத்து இந்த சாம்பாரை இதில் ஊற்றிடணும். இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அலசி நல்லா போட்டு இதை நல்லா கலக்கி விடும். உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் தான் கொடுக்கும். நல்லா போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கலக்கி விட்டாச்சு. இப்போ தாளிச்சிடணும். சாம்பார் ரெடி. சாம்பாரை தாளிக்கணும். ஏற்கனவே இதில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா கொஞ்சமாக ஊற்றலாம்.
எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடலாம். வெங்காயம் நல்லா சவுண்டுடுச்சு. அதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கழுவி டேஸ்ட் பார்த்துட்டு வச்சிடணும். சாம்பார் ரெடி. ஒரு கொத்தரக்காய் பொரியலும் வத்தலம் வச்சின்னு இந்த சாம்பார் சாதத்தை நான் சாப்பிட்றேன். அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரீசி லெமனேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.